இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா புஷ்பா 2 படம். ஆந்திராவில் இந்த படத்தை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் ஒரு லேடி இறந்துட்டா பேப்பரில் படித்தேன். நானும் என் நண்பரும் அப்படி ஒரு அருமையான படம் புஷ்பா 2 வந்திருக்க, வாங்க போய் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் பார்த்துட்டு வரலான்ட்டு ஆன்லைனில் டிக்கெட்டை போட்டோம். ஏன்னா கூட்ட நெரிசலில் இறந்துருவோம் பயந்துக்கிட்டு. ஆன்லைனில் டிக்கெட்டை போட்டோன்னே 2 டிக்கெட்டில் ஒன்று தான் கன்ஃபார்ம் ஆனிச்சு. அவர் நண்பர் என்னை விட்டுட்டு போக வேண்டாம், வாங்க நம்ம 2 பேரும் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு வரோம் அப்படின்னா அந்த தேட்டர் மேனேஜர்கிட்ட சொல்லி அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் கன்ஃபார்ம் ஆகாமல் டிக்கெட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி நாங்கள் ஒரே சீட்டில் இந்த படத்தை 2 பேரும் உட்காந்து பார்த்தோம். அந்தளவுக்கு இந்த படத்தோட வரவேற்பு இன்றைக்கி உலகம் முழுக்கவும் இருக்குது. இந்த படத்தில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதையை பற்றி அப்புறம் பேசுவோம், முன்ன எல்லாம் சொல்லிடலாம். இந்த படம் கேப்டன் பிரபாகரன், பாட்சா, புஷ்பா 1, கேஜிஎஃப், காந்தாரா, அப்புறம் அந்த அண்ணாத்த படம். இந்த படத்தில் இருந்தெல்லாம் சில சீனை கட் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலயமா எடுத்துக்கிட்டு வந்து படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட சிறப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு சீன் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைமு, சார்லி சாப்ளின் மைமான சில படத்தில் ஹாலிவுட்டில் பழைய படத்தில் நடிச்சிருப்பார். அதே போல் சீனு, அதே போல் மியூசிக்கோட இந்த படத்தில் இருக்குது. இப்போ நம்ம கதைக்கு வரும். கதை என்னென்னா, ஒரு பெரிய தாதா, செம்மர கடத்துற தாதா, அவருடைய மனைவி முதலமைச்சர் கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கன்னு ஆசைப்படுறான். அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு எம்எல்ஏ கூட, அவன் அமைச்சராகணும்னு கனவு கொண்டுக்கிட்டு இருக்கான், ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கூட முதலமைச்சராக இருக்கிறவரை சந்திக்க போகிறாப்புல. சந்திக்க போகிறப்போ அவன் முதலமைச்சர் கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு கேட்குறப்போ, நீ பெரிய கடத்தல்காரன், உன் கூட நான் ஃபோட்டோ எடுத்தா என்னோடய இமேஜ் பாதிக்கும், அதனால் ஃபோட்டோ எடுத்துக்க முடியாதுன்னு அவமானப்படுத்திட்டு அனுப்பிடுறாப்புல. தாதா உடனே அமைச்சராக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிற எம்எல்ஏ அழைச்சிக்கிட்டு உடனே நான் முதலமைச்சராகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முதலமைச்சராகிறான். இதுதான் கண்டென்ட்டு, இதுதான் கதை. இந்த கதையை நோக்கி இந்த படம் போயிட்டுருக்கு. வர தேர்தலில் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடந்தாலும் பிரசாந்த் கிஷோர், சுனில், ஐபேக் டீம் எல்லாம் யாரும் தேட தேவையில்லை. நேராக ஆந்திரா போனீங்கன்னா ஒரு 1000 கோடி பணத்தை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அல்லு அர்ஜுன் விருப்பப்படுறவங்கள முதலமைச்சர் ஆகுவார். அதுதான் இந்த படத்தோட கதை. அடுத்து இந்த படத்தில் நடிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம்னு பார்த்தீங்கன்னா வில்லன் இருப்பான், ஹீரோ இருப்பான். இந்த படத்தில் கதாநாயகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன், வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கதைப்படி பகத் பாசில். பகத் பாசிலோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ மாதிரி இருக்குது. கதாநாயகனாக இருக்கிற அல்லு அர்ஜுனோட காஸ்டியூம்லாம் பார்த்தீங்கன்னா வில்லன் மாதிரி இருக்குது. ஒரே காஸ்டியூமு 24 மணி நேரமும் கழுத்தை சுலுக்கிக்கிட்டே நடிச்சிக்கிட்டு இருக்காரு. பல சினிமாவில் ஒரு புகைப்பிடித்தல் சீன் வந்துச்சுன்னா, மது அருந்துற சீன் வந்துச்சுன்னா, மது நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, புகைப்பிடிப்பது உடல்நலத்துக்கு கேடுன்னு சில வரிகள் வரும். இந்த படம் ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரலையும் அந்த வாசகம் அப்படியே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, படம் ஆரம்பிக்கிறப்ப வெப் சீரியல் ஸ்பீடுக்கு வேகமாக இருக்குது. படம் முடிகிறது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா சன் டிவி சீரியலுக்கு நிகராக அப்படி இழுத்துக்கிட்டு போகுது. இதுதான் அந்த படத்தோட ஸ்பெஷலுங்க. இந்த படத்தில் ஒரு சீன் இருக்குங்க. ஜேம்ஸ் கேமரூன்னு சங்கர் கூட எந்த படத்துலையும் இந்தியா சினிமாலேயோ உலக சினிமாலேயோ வைக்கல. ஒரு ஹெலிகாப்டரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ளே இறங்குங்க. அதோட ரெக்கையெல்லாம் இடிக்க முன்னுங்கிறதெல்லாம் லாஜிக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா படம் பார்க்க முடியாது. அப்புறம் ஒரு ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கோம். அந்த ஆற்றுல தண்ணியை கட் பண்ணிவிட்டு செம்மர கடத்தல் ஒரு 1000 லாரிலாம் அதில் இந்த படத்தில் போகுங்க. அந்த லாஜிக்கெல்லாம் அந்த படத்தில் சிறப்பாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நடிப்பு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் கையும் காலையும் கட்டிக்கிட்டு பிரமாதமாக நடிக்கிறாரு, சண்டை போடுறாருங்க. அதுக்காக இவருக்கு தேசிய விருதும் ஆஸ்கார் அவார்டு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த படத்தோட நடிப்பை பற்றி பார்க்குறப்போ நம்ம சொன்னோம், கதாநாயகன் ஆரம்பத்துலேருந்து படம் கிளைமேக்ஸ் முடிகிற வரலையும் புல் போதையில் பாட்டிலோட தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு வில்லனாக இருக்கிற பகத் பாசில் தற்கொலை பண்ணிப்பார். ஏன் தற்கொலை பண்ணிப்பாருன்னு தகவல் பெறும் உரிமை சட்டத்திலையோ ஆர்டிஐலையோ நீங்கள் சென்சார் போர்டுக்கு கேள்வி கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, நடித்தவங்களுக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது. அப்புறம் சென்னையில் அந்த பெரிய அளவுக்கு புயல் வெள்ளம் வருது, மழை பாதிக்கும் அப்படின்னு சொன்ன பிறகும் ஒரு கூட்டம் ஃபுல்லாக தேட்டரில் உட்காந்துக்கிட்டு படத்தை பற்றி லாஜிக்கும் தெரியாமல் கதையும் தெரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு அது யாருன்னு பார்த்தா இவங்கெல்லாம் கங்காவுக்கு எதிராக கருத்து போட்டவங்கள தான் அப்படி இருக்காங்க, ரசிகராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் பார்த்தீங்கன்னா புஷ்பா 1 படத்துக்கு பிரமாதமாக இசையமைச்ச தேவிஸ்ரீ பிரசாத் தான் இசையமைச்சிருக்காரு. அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அது மாதிரி பாட்டு இருக்கும், சாங் இருக்குன்னு போனீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. 2 மியூசிக் டைரக்டர், ஷாம்னு ஒருத்தர், தேவிஸ்ரீ பிரசாத். மொத்தத்தில் இந்த படம் எப்படி வசூல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் 1, கேஜிஎஃப் 2, காந்தாரா, மஞ்சுமால் பாய்ஸு, புஷ்பா 1, பொன்னியின் செல்வம், அமரன், பாகுபலி இதை விட சிறப்பாக வசூல் பண்ணோம். நம்ம என்ன தான் தமிழ் ரசிகராக இருந்தாலும்
காந்தாரா, புஷ்பா 1, கேஜிஎஃப், மஞ்சுமல பாய்ஸு எப்படி வெற்றியடை வச்சோமோ அதேமாரி வெற்றியடை வைப்போம்.